வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான வாழைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி அண்ட் தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கலாம். முதல் வேலையா இதை தோல் சீவி நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் வாழைக்காய் கருப்படிக்காமல் இருக்கும். இதோ வாழைக்காய் நறுக்கியாச்சு. அடுத்ததான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் 1 டீஸ்பூன் சோம்பு, 8லேருந்து 10 பல் பூண்டு, ஒரு அரை மூடி தேங்காய், இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. வாழைக்காயை இந்த ஆயிலில் கொஞ்ச நேரம் நம்ம வதக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகு வெடிச்சதும் ஒரு கை கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் வாழைக்காய் ஆட் பண்ணிடலாம். இங்கே எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்ற சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போதும், அதுவே தாராளம். இதோட நம்ம இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் உப்பு சேர்த்திங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ தேவையான அளவு உப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலே இந்த வாழைக்காய் பாதி வெந்துடணும். ஸோ மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை வேக விடலாம். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வேக விட்டிங்கன்னா வாழைக்காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட வாழைக்காய் இங்கே பாதி வெந்துருச்சு. அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா கிளறிட்டு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். இதோ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா. இதோட நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 கப் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சதும் மூடி போட்டு குக் பண்ணலாம். குழம்பு கெட்டியாடுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேயே தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வாழைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இடையில இந்த மாதிரி எடுத்து நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. அடியில் உட்காந்துடக்கூடாது, அதுக்காக தான். இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தாராளமாக குக் பண்ணலாம். இதோ நல்ல வாழைக்காயும் வெந்துருச்சா வேகலையான்னு டவுட் இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு ஒன்று மசிச்சு பாருங்க. குழம்புக்கான வாசனையே அந்த கொத்தமல்லி இலை தான். ஸோ இதுக்கு மேலே குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையை தூவுங்க. மணக்க வாழைக்காய் குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.